இன்னைக்கு வந்து கிராசரி ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 தானே, ஏப்ரல் 1. சரி போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராசரியில் 2000 பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். இவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நான் வந்து 3500 பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வரணும்னு பார்க்குறேன். முடிக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உடைச்ச உளுந்து. இது வந்து 200 கிராம் வந்து இது 33 ரூபா கொடுத்துருக்காங்களா. இது முழு உளுந்து தோலோடு இருக்குது. இதுவுமே 200 கிராம் வந்து 33 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸு மேக்கத்தையும் தெரியாது. வச்சிருக்காங்க இது வேண்டாம். இது நம்ம வீட்டில் இருக்கப்பட்டோம். அதை எடுத்து வச்சிரு. எடுக்க முடியலையா? எடுத்து வச்சு நாங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற டீத்தூள் வந்து இதுதான். இது வந்து 200 rupees. இதில் வந்து காஸ்ட்டு கட்டுங்க. இந்த பிராண்டை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது வந்து 140. இது வந்து ஒரு 50 ரூபா கட் பண்ணிடுங்க. சரியா? போதுமா? கொடுக்கலாமா? சாப்பிடலாம். வேணப்பட்டோம். இது சின்னது வச்சிரு. சரி ப்ரஷ் வை. என்னன்னா கேப் இல்லாத தண்ணி அந்த சோப்பெல்லாம் வடிஞ்ச அந்த இடம் வெள்ளையாச்சு. அதுக்காக இந்த பாக்ஸ் ஜனோ. ஆனால் பாக்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக காலியாகுது. ஆமாம், அது நல்லா கரைஞ்சி போகுதுல்ல சீக்கிரமாக. வேற என்ன ஸ்க்ரப்பர் 3500 ஷாப்பிங்கை முடிக்கிறேன்னு சொன்னேன். இருமா இங்கே பாரு, அதில் 600 இதுவே அம்பேன்னு போயிடும் போல. 600 ஆகுது. இந்த டாய் பாருங்க. நல்லா இருக்குல்ல. இங்க வந்து வெல்கம் கொடுத்துருக்காங்க. இருடா நீங்க பாத்துட்டா இத. இரு தர வச்சிட்டு தரேன். கேரம் போர்ட் அதே மாதிரி. இது வந்து 445 49. வச்சிருப்பட்டு போதும். நானும் வச்சிரு. இது என்ன இவங்கன்னா இவ்வளோ டாய்ஸை வாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே விட்டு போக வேண்டியதான். டைம் அவ்வளோதான். பாய். இது ஒன்றா இருக்கு வேறு. சரி எடுத்து பொறுமையா போலாமா? இப்படி எடுக்கணும். கவரை மட்டும் தனியாக எடுத்துறாது. ஒரு வழியாக ஏப்ரலோட ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. கிராசரி ஷாப்பிங் முடிச்சாச்சு. லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக போகுது. ஆனால் அமௌண்ட் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து 3500 சொல்லியிருந்தேன். நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா 3551 rupees வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதோட சேர்த்து வெஜிடபிளும் வாங்கியிருக்கேன். வெஜிடபிள் வந்து ஒரு 300 வந்துருக்கு.
345க்கு வாங்கியிருக்கேன் வெஜிடபிளும் சேர்த்து. ஸோ அதனால் டாஸ்க் வந்து கம்ப்ளீட். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா அதுக்குள்ளே வாங்கணுமான்னு ட்ரை பண்ணணும்னு பண்ணது தான் இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஹோம்மேட் ஊதுவத்தியாக என்னன்னு தெரியல. ஹோம்மேட் தானே, நிறைய ஹோம்மேட்லாம் வருதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 rupees. எத்தனை பீஸ் இருக்குங்களா தெரியல. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹோம்மேட் மாதிரி இல்லையே, ஏமாத்தலையே. சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து 14 ரூபா போட்டுருக்கு. நிறைய இருக்கும்னு நினச்சாங்க. இதை பார்த்து ஏமாத்திட்டேன். இது வந்து 2 வாங்கிட்டேன். தீபம் எண்ணெய் 6 லிட்டர். அப்புறம் இந்த பேட் அப்புறம் பாகுபலி இது வாங்கணுமா நம்ம? இதில் வச்சுக்கணும். சரி சொல்லவா? இந்த சோப்பு சாண்டில். இந்த சோப் இப்போ தான் மாற்றிருக்கேன் நான். இந்த சோப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தனித்தாக்கும் எனக்கும் இந்த சோப்பு தான். மொத்தம் 4 எடுத்தேன். 5 தானே எடுத்தேன். அது ஒரு 5 எடுத்து இதோட ப்ரைஸ் நான் 38 rupees. இது நம்ம தோரம்பருப்பு வந்து என்கிட்ட ஏற்கனவே ஒரு 3/4 கிலோவுக்கு இருக்கும். அதனால் வந்து ஒரு 1 கிலோ எடுத்துருக்கேன். இது வந்து ஆனியன் வத்தல். இது எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது அப்புறமா ஸ்க்ரப்பர் ஒன்றே ஒன்று. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 100 கிராமு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இருக்குது. எவ்வளோ பார்த்தாரு? 66 ரூபாய். 100 கிராம் கிடையாது, 50 கிராம் 66 ரூபாய். சீரகம் எல்லாமே குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிட்டேன். இது சீரகம் வந்து 50 கிராம். டீத்தூள் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து தாஜ். இதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபா போட்டிருந்தது. அது வந்து 200 ரூபா. ஸோ இதில் வந்து ஒரு 50 ரூபா கட் பண்ணியிருக்கேன். கிச்சனில் வந்து இந்த சோப்பு டப்பா அடியில் ஹோல் போட்டு வச்சுருந்தேன். தண்ணி அதிலே நின்றுதுன்னா சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னாச்சுன்னா கேப் இல்லாததால் சோப்பு கீழே வந்து அந்த இடம்லாம் ஒயிட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓட்டை போடாமலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸாக ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா சைஸ் கம்மி பண்ணிட்டு, சோப்போட சைஸ் கம்மி பண்ணிட்டு, ரெகுலராக வாங்குறது வந்து பெரிய சைஸ் இருக்கும்ல அதுதான் வாங்குறது. இதில் வந்து பை 3 get 1 போட்டிருந்தாங்க. 30 rupees. இது வாங்கியிருந்தேன். இது நெக்ஸ்ட் மந்த்துக்கும் தாராளமாக வரும். அப்புறமா பெரிய வச்சுருந்தேன். 2 வச்சுருந்தேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதனால 2 எடுத்துக்கிட்டேன். கூட்டு பண்ணுறதுக்கு சிறுபருப்பு பொங்கலுக்கு ஒரு 1/2 kg, கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் நினைக்கிறேன். 200 கிராம் 28 ரூபாய்க்கு. பட்டிப்புட்டி தீர்ந்து போயிடுச்சு. இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு உப்பு, டாட்டா உப்பு, எண்ணெய் 1 லிட்டரு இருக்குது. 1 லிட்டரு இருக்குது. எண்ணெய் வந்து இன்னொன்று கட்டைப்பையில் போட்டிருக்காங்க போல். உள்ளே இருக்குது. காய்கறி வாங்கணும்னு சொன்னால அதில் போட்டிருக்காங்க போல். இதோட விலை வந்து 164 ரூபா. 7 ரூபா. இருக்கிறதுலே கம்மியாக இருந்தது இதுதான். 190 ஒன்று, 180 ஒன்று அப்படி இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து 2 லிட்டர் எடுத்துருந்தேன். இது வந்து ராகி மாவு. நான் லாஸ்ட்டாக ஒரு கேக் பண்ணி போட்டிருப்பேன் சத்து மாவு வச்சு. அது வந்து கேக் மாதிரி வரல, ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்துருந்துச்சு. நான் அதை சொல்லாமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. அதனால் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ராகி மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு வந்து
பொரிச்சக்கடலை, அப்புறம் பிஸ்கெட் ஸ்நாக்ஸு. பிஸ்கெட் வந்து ரெகுலராக வாங்குறது இல்லை, எப்போவாச்சும் நான் ரொம்ப நேரம் தான் வாங்குறது. இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த துணி துவைக்கிற லிக்விட் ஒன்று வாங்கினேன். இது வந்து 1 லிட்டர் 99. இதில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ஃப்ரண்ட் லோடா டாப் லோடான்னு சொல்லிட்டு. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் லோடு. இதில் வந்து டாப் லோடுன்னு இது பிக்சர் மட்டும் போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணல. இது டாப் லோடா ஃப்ரண்ட் லோடா இல்லை ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? ரெண்டுத்துக்குமே யூஸ் உங்களுக்கு பண்ணலாம். தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்க. அதையாச்சும் மென்ஷன் பண்ணிடுவோம்ல. அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு இந்த வெள்ளைக்கடலை. இது வந்து மைசூர் தால். இது வந்து நான் சாம்பாருக்கு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்குது. 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருந்தால் சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கிறனால இதை வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கியிருக்க பருப்போட கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து இது 500 கிராமு 58 ரூபா. அதுக்கப்புறமா இந்த பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி ஜவ்வரிசி இருக்குல்ல இது. அப்புறம் 2-3 மாதம் ஆகிடுச்சு வாங்கினது காலி ஆகிடுச்சு. இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 24 ருபீஸ் 200 கிராம். அப்புறம் நெய் வீட்டில் இருக்குது. ஸோ ஒரு வேளை இந்த மந்த் முடியறதுக்குள்ளே காலி ஆகிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு இந்த நெய். இது வந்து 56 ருபீஸ் 50 கிராம் 50 கிராம். அப்புறம் பாப்கார்னுக்கு ஜாமுன் எடுத்து போட்டாங்க. மிளகு வீட்டில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க இருக்குது. இது வந்து 50 கிராம். ரசம் கஷாயம் நிறைய போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு வேளை அதை தீர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இட்லிக்கு போகிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா. இது வந்து ரெட் ரைஸ்ன்னு நினச்சேன். மாப்பிள்ளை சம்பா இட்லிக்கு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து 48 ரூபா 1/2 கிலோ. அப்புறம் இட்லிக்கு போகிறதுக்காக தான் இதுவும் அவல் பெருசு வாங்குவேன். இந்த வாட்டி சின்னது வாங்கியிருக்கு. கொஞ்சம் அவல் இருக்குது. இது இருக்கு. யார் எடுத்தாங்க? ஜாமி எடுத்துட்டு ஜாமியும் விட்டுட்டுருக்கேன். சரி ஓகே காலி பண்ணிடுவோம். ஆல்ரெடி வாங்கினது இருக்குது. இது அவிச்சு கொடுப்போம் பசங்களுக்கு. இதை இவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாள் செய்யறது இல்லை. லாஸ்ட் மந்த் வாங்கினது அப்படியே இருக்குது. இது எடுத்து போட்டால் நான் அதை பார்க்கவே இல்லை, எடுத்து வைக்கவே இல்லை. மற்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம். இது காலி பண்ணி வச்சுக்கணும். பசங்களுக்கு ப்ரெஷ்ஷு மந்த்லி வாங்குறது தான். இதே தான் வாங்குறது. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கலான்னு இருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 67 ரூபா 3 ப்ரெஷ்ஷு. இது வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட் எதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்புறம் குருமாவுக்கு இந்த பச்சை தக்காளி கடுகு அப்புறம் உளுந்து ஒரு 1/2 கிலோ முழு உளுந்து வாங்கியிருக்கேன். உடச்ச உளுந்து இட்லிக்கு போடுறது நான் ஏற்கனவே 1 கிலோ இருக்குது. லாஸ்ட் வாங்குறது அது இது சரியாக போயிடுச்சு இந்த மாதத்துக்கு. அப்புறம் பேஸ்ட்டு எல்லாமே சின்னதாக்கியாச்சு இந்த மாதத்துக்கு பேஸ்ட்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கல்லுட்டு. அப்புறம் குருமாவுக்கு கருப்பு கடலை. இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இது என்னது ஊறுகாய் மிளகா. மோர் மிளகா. ரெண்டுமே ஒன்று தானே. மோர் மிளகா. இது வந்து வத்தல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வத்தல் ரொம்ப பிடிக்கும். அதனால் வத்தல். ஆனால் இது எல்லாமே பசங்களுக்கு புதுசாக காம்ப்ளான் இது கொடுக்கலாமா இல்லையான்னு தெரில. சும்மா இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் ஷாப்பிங். இதோடு சேர்த்து வெஜிடபிளோடு சேர்த்து 3551 ரூபா. அப்புறமா இவங்களுக்கு ஒரே ஒரு சூப். இது போதும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. இது வந்து ஹெல்த்தி கிராசரா. எதுக்கு இந்த பெருங்காயம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஆடில் பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. எப்போவுமே வாங்குறது ஹெல்தி தான். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதம் ஷாப்பிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டில் முடிச்சிட்டோம். அது வந்து ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.